மலரும் பாக்யராஜும் அந்த குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்ணுறாங்க. அதே நேரம் அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட முழு நேர வேலையே அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது தான். நம்ம மலர் வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம பாக்யராஜ் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. ஸோ இப்படி தான் அந்த வீட்டில் டெய்லி ரொட்டீனே போயிட்டுருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். ஆனால் அவங்களுக்கு எந்த மரியாதையும் அந்த வீட்டில் இருந்ததே இல்லை. அதே நேரம் நம்ம மலரோட அம்மா ஃபேமிலி அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கூட எந்த உரிமையும் கிடையாது. சரி, அவங்கள தான் வர விடுறதில்ல, இவங்களாச்சும் அவங்க அம்மாவை வாரம் ஒரு முறையோ இல்லை வாரம் 2 முறையோ போய் பார்த்துட்டு வரலாம், அவங்க அம்மா மேலே அவங்களுக்கும் பாசம் இருக்கும்ல அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிற எந்த நல்ல மனுஷனும் யோசிக்கிறது கிடையாது. நம்ம மலரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவங்க எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணாங்கன்னா கூட பாக்யராஜ் வரமாட்டார். ஒருவேளை பாக்யராஜ் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணால் அதுக்கு நிறைய பொய்களை சொல்லி இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால தான் அடிக்கடி இவங்க அந்த வீட்டுக்கு போகிறதையே மறந்துட்டாங்க. எப்போயாவது ஏதாவது ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் போகிறது. இப்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனப்போ கூட நம்ம பாக்யராஜ் கூட வரதா இருந்துச்சு. அதுக்குள்ளே இவங்க ஏதேதோ ட்ராமா பண்ணி மலர் யாருக்கும் தெரியாமல் பொய் சொல்லிட்டு போயிட்டு வர்றதா ஆயிடுச்சு. மலரோட தம்பிக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு மலர் மட்டும் போயிட்டு வந்தால் போதும், நம்ம பாக்யராஜ் போக தேவையில்லை அப்படின்னு அந்த வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல. மலர் இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அவங்க குடும்பமாக பார்க்கணும். ஆனால் நம்ம மலரோ இல்லை பாக்யராஜோ மலரோட குடும்பத்தை மட்டும் யாரோவோ தான் பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கூட எதுக்கு இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் மலரையாச்சும் காலையிலேயே அனுப்பி வச்சுருந்துருக்கலாம். எதுவுமே மலருக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்கிறது பண்ணுறதுன்னு இந்த வீட்டில் இருக்கிற யாருமே பார்க்கறதில்ல. பாக்யராஜ் பண்ணணும்னு நினச்சா அந்த நேரத்தில் அவர் வேற ஒரு வேலையில் கமிட் பண்ணி விட்டுறது. அதனால தான் இந்த முறை அதை பற்றி பேசாமல் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு நம்ம பாக்யராஜ். மலரும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கிளம்பலான்னு போது அப்போவுமே எனக்கு அதை பண்ணிக்கொடு இதை பண்ணிக்கொடுன்னு கேட்பாங்க. கிளம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மலர் மதிக்கிட்ட சொன்னாங்க. அதே போல தான் மலர் காலையில் எல்லாருக்கும் டிஃபன் சமைச்சாச்சு. வேலைக்கு போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குன்னு வேணுங்கிற எல்லாத்தையுமே சமைச்சு அவங்களுக்கு லஞ்சும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லஞ்சு தனி மெனு அதையும் சமைச்சு முடிச்சுட்டாங்க. ஃபைனலாக தான் அவங்க போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மாமா சீரக தண்ணி கேட்டார். நானே போட்டிருப்பேன், நீ கிளம்புறன்னு எனக்கு தெரியும். அந்த மதிக்கிட்ட சொன்னால் அவள் போடுறத யார் குடிக்கிறது, தயவு செஞ்சு நீ போட்டு வச்சுட்டு போயிடு அப்படின்னு. என்னத்த ஜீரக தண்ணி காலையிலே நான் போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டேன், நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது காலையிலே குடிச்சிருப்பாரு உங்கள் மாமான்னு நினச்சேன் அப்படின்றாங்க. இல்லத்த அடிக்கடி போட முடியாதுல்ல, அதனால ஏற்கனவே நான் போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுடுவேன், வெந்நீரும் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிற அத்தனையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. அப்போது நம்ம ராகவன் இருந்துட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு, எதுவுமே சொல்கிறதில்ல. அதாவது நேரத்துக்கு வா வீட்டுக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு இந்த புடவை எப்போ வாங்கினேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இதெல்லாம் ரொம்ப பழைய புடவை அத்தை, கட்டாமையே வச்சுருந்ததுனால புதுசாக தெரியுது உங்களுக்கு அப்படின்னு. ஏன் கட்டாமையே வச்சுருக்கிற, ஏன் உன் புடவையெல்லாம் புதுசாக இருக்கணும்னு நினைப்பா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ மதி வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாரு மதி, இவங்களை என்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தானே அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை இங்கே ஏதாவது சின்னதாக வாக்குவாதம் வந்துச்சுன்னா கூட அதனால லக்ஷ்மி கோவப்பட்டு நீ போக தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு அவங்களுக்கு பயம். அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. அப்போ மதி இருந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த புடவை புதுசாகவே இருக்கே, எப்போ எடுத்ததுன்னு கேட்டேன், இவ பழசுதான், நான் அதிகமாக கட்டுறதில்ல அப்படிங்கிறதுனால புதுசாகவே இருக்குன்னு சொன்னா அப்படின்றாங்க. சரி இதில் என்ன இருக்குது பேசுறதுக்கு அப்படின்ட்டு. ஏன் கட்டாமல் வச்சிருக்கிறேன்னு கேட்டால் அதுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது, நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டேவா இருக்கேன், அப்பப்போ ஒரு புடவை கட்டுறதுக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த புடவையிலேயே இன்னும் 5-6 புடவை புதுசாகவே இருக்கும், அதுக்கு மேல இவர் என்னோட பிறந்த நாளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாருன்னு உளறிடுறாங்க. என்னது புடவை வாங்கி கொடுத்தானா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னனே அத்தை, அவர் எனக்காக ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு மலர் அப்படியே சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன், நான் மறந்துருப்பேன் போல இருக்கு, இப்போல்லாம் எனக்கு நிறைய உடம்புல பிரச்சனை இருக்குது, மறதி வருது பாரு, நீ சொல்லியிருக்க அதை நான் மறந்துருக்கேன் அப்படின்லாம் அவங்கள இன்னும் ரொம்ப பாவமாக காமிச்சிக்கிறாங்க. அப்போது சரி உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பலையா அப்படின்னு. அதெல்லாம் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னான்னு. உங்களை சொல்லணும், டைம் ஆகிடுச்சுன்னு அவசரமாக கிளம்புறதை விட்டுட்டு 1/2 மணி நேரம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்கன்னு. புடவை வேற அழகாக இருக்குது, அதனால அவங்கள அதாவது கண்ணு பொறுக்கலை ஆக்சுவலாக அவங்களுக்கு.
உடனே போயிட்டு நம்ம மலர்கிட்ட சொல்கிறாங்க, நீ அந்த தைலம் வச்சுருந்தல அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு. மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் வேணா பண்ணுறேன், அவங்க போகட்டும் அப்படின்றாங்க. இல்லை இல்லை உனக்கு தெரியாது, அவள் தான் பக்குவமாக பண்ணுவா, நீ போ மலர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு விட சொல்கிறாங்க. 2 காலுக்கும் போட்டு விடும்போது அவங்க காலை எடுத்து அவங்க ட்ரெஸ்ஸு மேலே, அதாவது அவங்களோட கால் மேலே வச்சு தான் அதாவது மருந்து போடுறாங்க. அப்படி போடும்போது அவங்க கால் இருக்கிற லேசாக அழுக்கு அந்த புடவையில் பட்டுருச்சு. அதை பார்த்துட்டு பயங்கர கோவம் வந்துடுது மதிக்கு. நீங்கள் உடனே போய் வேறு saree மாற்றுங்க அப்படின்றாங்க. இல்லை இதுக்கு என்ன அப்படின்னு, அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படின்ட்டு கடுப்பாக கேட்குறாங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கரையா, நீ அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு மதி மலரை உள்ளே கூப்பிட்டு போய் வேறு saree எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மலரும் வேறு saree எடுத்து கட்டிக்கிறாங்க. சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு. கிளம்பும்போது மருந்து போட்டு விடலன்னா என்ன, காலை எடுத்து உங்கள் மேலே வச்சுக்கிறீங்க, ஏதாவது ஸ்டூல் மேலே வச்சு பண்ண முடியாதா அப்படின்னு. அத்தை தானே மதி அப்படின்றாங்க. நீங்கள் வீட்டில் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, கிளம்பி நிற்கிறீங்க, இப்போ போய் அந்த வேலையை வைக்கிறோமே, தைலம் ட்ரெஸ்ஸில் பட்டால் அந்த ஸ்மெல் வரும், ஏன் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா அவங்க தான் கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு. என்ன மதி நீ திட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள சொல்லி இல்லைங்க, உங்களை தான் முதல்ல மாற்றணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள மாற்றுறதை பற்றி நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, வீட்டை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, அதாவது 5 மணிக்கு காஃபி அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும் ஸ்நாக்ஸ்லாம், அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்துரு, எதுவும் பஞ்சாயத்து வச்சுடாத அப்படின்றாங்க. அவங்க எதுவும் பஞ்சாயத்து வைக்காமல் இருந்தால் சந்தோஷம் தான், அப்படி எதுவும் நடக்காது, நான் சமாளிச்சுக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்க, நீங்கள் போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்து விடுற வரைக்கும் அவங்கள யாரும் எதுவுமே ஒரு வேலை வச்சிடக்கூடாதுன்னு மதி தான் கேர்ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே போய் ஆட்டோவில் ஏறின உடனே பாக்கியராஜுக்கு கால் பண்ணி, எங்கே இருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களா அப்படின்லாம். நான் ஆல்ரெடி வீட்டுக்கே வந்துட்டேன், நீ ஏன் இன்னும் வராமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மெசேஜ் போட்ட கிளம்பிட்டேன்னு, இன்னுமா வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க என்னை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு மலர் கோவப்படுறாங்க. இல்லை நீ வந்துடுவ சரியான நேரத்துக்கு அப்படின்னு நினச்சி நான் இப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன் அப்படின்றாங்க. பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்றாங்க. எப்படியும் ஆட்டோ புக் பண்ணி வருவேன், ஆட்டோவில் தானே வரப்போகிறேன்னு நான் வந்துட்டேன் மலர் அப்படின்றாங்க. சரி சரி வைங்க வரேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ பாக்கியராஜ் அந்த வீட்டில் எல்லா வேலைகளும் சரியாக நடந்துருச்சா, எவ்வளோ நேரத்துக்கு கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க மலர் ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் 1/2 மணி நேரம் லேட்டு அப்படின்னு, அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மலரோட அம்மா தம்பி முன்னாடி அதை பற்றி சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. சரி ஓகே எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு. மலர் நீ சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு. லஞ்சே சாப்பிடலையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் லஞ்சு சாப்பிட்ருந்தா இன்னொரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிருந்திருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும்னு. இல்லை வா நீ ஒரு நிமிஷம் வா அப்படின்னு உட்கார வச்சு நம்ம மலரோட அம்மா அவங்களுக்கு சமைச்சதை எடுத்துட்டு வந்து ஊட்டியே விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பாக்கியராஜுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அந்த வீட்டில் மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க, ஆனால் எந்த அங்கீகாரமும் கிடைக்கிறதில்ல. என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா வீடு தான் எப்பவுமே பெஸ்ட்டு. பாரு அவங்க அம்மா இந்த வயசுல கூட ஊட்டி விடுறாங்க, அவங்க வீட்டிலேயே கல்யாணம் பண்ணாமல் இருந்தா கூட சந்தோஷமா இருந்துருவாங்க போல இருக்கு. கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல அடிமையாக தான் எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. என்னாச்சு பாக்கியராஜ் அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு மலர் கலாய்க்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் நீ தேவதை தான் இப்போ வரைக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் தான் உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்கன்னு. அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடைக்காத மாப்பிள்ள, நீங்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டிங்களா, என்னைக்கு இதெல்லாம் சரியாகும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம கார்த்தி இருந்துட்டு, மா இதெல்லாம் கேட்டாதான் பிரச்சனை பெருசாகும், ஒருவேளை மாமா அதை பற்றி கேட்குறாருன்னா அதையே சாக்கா வச்சு புருஷன்கிட்ட சொல்லி விட்டுட்டா ஏற்றி விட்டுட்டா அப்படின்னு இன்னும் அதிகமாக தான் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அக்காவும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க, அதனால தான் அக்கா பாருங்க வயசாகாத மாதிரி இன்னும் ஸ்லிம்மாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே சத்தம் கேட்குது, யாருன்னு போய் பார்த்தா நம்ம ராகவியோட ஸ்கூல் பஸ்ஸு. என்ன ராகவி குட்டி இங்கே ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இறங்குற அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, என்னை இங்கே தான் இறக்கி விட்டாங்க அப்படின்னு ஆசையாக வராங்க. தேங்க்யூண்ணா அப்படின்னு டிரைவருக்கு நம்ம பாக்கியராஜ் சொல்கிறாரு. சரி ஓகே பிரதர் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. என்னங்க இது சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு மலருமே கேட்குறாங்க. அப்போ தான் பாக்கியராஜ் சொல்கிறாரு, எப்படியும் நீ ஆசைப்படுவ குழந்தைய கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி அத்தையும் நம்ம கார்த்தியும் குழந்தைய நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்குறதே இல்லை, அவளுக்கும் அவங்கள சுத்தமாக மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். வீட்டில் தேடுவாங்களே அப்படின்றாங்க. மதிக்கிட்ட சொல்லிட்டேன், அவள் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ இவங்க எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. ஆனால் குட்டி பாப்பா மட்டும் யூனிஃபார்ம்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, தோ நான் வர வழியில் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு பாக்கியராஜ் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி இவங்க எல்லாரும் கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம்
நல்ல வரவேற்பு. ஆக்சுவலாக அந்த குடும்பம்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே தோணுது. கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஆக்சுவலாக நம்ம தங்கராஜ் கூட அதுவும் ஏதோ ஒரு இன்னொரு கை மாதிரி இருக்கிற அந்த ராஜாங்கிறவரோட தங்கச்சியை தான் இவங்க பார்க்க வந்திருக்காங்க. அது முன்னாடி இவங்களுக்கு தெரியல. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. இவர் தங்கராஜ் அண்ணன் கூட இருக்கிறவர் தானே அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் பார்த்து தங்கராஜ் இவருக்கு கால் பண்ணுறாங்க. பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. அவங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து ஸ்ருதி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அது நடக்காதுங்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்கல. பட் ஸ்ருதி வந்து அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் அது நடக்காது அப்படின்னு ஏற்கனவே மலர் சொல்லியாச்சு. மதி வந்து மலர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு மலருமே மதிக்கிட்டையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னு இவங்க ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது தங்கராஜ் கால் பண்ணாரு அந்த ராஜாவுக்கு. அவர் அட்டென்ட் பண்ணி பேசும்போது, தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு இன்னைக்கு நான் லீவ் சொல்லியிருந்தேன், அக்கா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு. அதெல்லாம் சொல்லிட்டா. அதான் என்ன கூப்பிடவே இல்லையேன்னு கேட்கறதுக்காக பண்ணேன். ஆமா மாப்பிள்ளை எந்த ஊருக்காரங்க அப்படின்னு. வேப்பம்பட்டுனே அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. அப்போ தங்கராஜ் இருந்துட்டு, ஓ அப்படியா, வேப்பம்பட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, நீ வீடியோ கால் வா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா, நல்ல பையனா என்னன்னு சொல்கிறேன். என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை நம்ம சுமந்துக்கிட்டு சுத்த முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதானே, ஒரு நிமிஷம் அப்படின்னு வீடியோ காலில் போகிறாங்க. அட்டென்ட் பண்ணிவிட்டு அவர் பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நம்ம பாக்கியராஜும் அங்கே இருக்காரு, மலர் இருக்காங்க, மலர் கூட குழந்தை அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. என்னென்ன இவங்க தெரிஞ்சவங்களா அப்படின்னு. இப்போதைக்கு எந்த முடிவும் சொல்ல வேண்டாம், நான் அந்த பையனை பற்றி முதல்ல விசாரிக்கிறேன், அவன் யார் என்னங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு ஓகேனா அப்போ நீ அவங்கக்கிட்ட உங்கள் சம்மதத்தை சொல்லுங்கள், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, ஏண்ணே ஏதாவது பையன்கிட்ட பிரச்சனையா, படிச்சிருக்கான், நல்லா ஏதோ ஜாபில் இருக்கான், ப்ரைவேட் ஜாப் தான், பட் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்லா தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் குவாலிட்டியா நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு? உன் தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரி, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருந்தா ஹோல்டு பண்ணேன், இப்போதைக்கு அவங்க கிட்ட முடிவு சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் போய் அவங்க ஒருத்தர் பிடிச்சிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசுறதுனா பேசட்டும், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு ராஜாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீங்க பொண்ணு பார்க்க வந்துட்டீங்க, முதல்ல நாங்களும் உங்க வீட்டை பார்க்கணும், பிளஸ் உங்களை பத்தி நாங்க கொஞ்சம் விசாரிக்கணும், எங்களை பத்தி நீங்க கண்டிப்பா விசாரிச்சிருந்திருப்பீங்க, அது போல எனக்கு உங்களை பத்தி தெரியணும்ல, நம்ம இப்போதைக்கு இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், எங்க பொண்ணை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அவளும் உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, மேற்படி பேச வேண்டியதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம், எனக்கு என்னமோ சரியா படலை அப்படிங்கிற மாதிரி. ஏங்க என் தம்பியை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதானே அப்படின்னு பாக்கியராஜும் கேட்குறாரு. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் எனக்கு வேண்டியவர்கிட்ட கேட்டேன், மாப்பிள்ளையே வீடியோ காலில் காமிச்சிட்டேன், அவர் தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவை சொல்லலான்னு சொன்னார், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. பட் இருந்தாலும் இவங்க அதை பர்சனலாக எடுத்துக்கிறது இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்க தானே செய்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அங்கே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. குட்டி பாப்பா ராகவி இருந்துட்டு கல்யாண பொண்ணுக்கிட்ட, அதாவது கார்த்திக்காக பார்த்த அந்த பொண்ணுக்கிட்ட போய் பாய் ஆண்டி அப்படின்னு கீழே குனிய சொல்லி கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு வேற ரொம்ப பிடிச்சிருச்சு கார்த்தியை. பட் இவர் ராஜா மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு நம்ம தங்கராஜ் அவரை அப்படிங்கிறது. இவங்க வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் உடனே கிளம்புறதா சொல்றாங்க பாக்கியராஜும் மலரும். என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு. ஆமாக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன்னு. டேய் அங்கே போய் நான் தானே நைட்டுக்கு சமைக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் சமைச்சிப்பாங்க, இல்லாட்டினா போகும்போது ஏதாவது ஹோட்டலில் வாங்கிட்டு போயிடுங்கன்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்ன இருந்தாலும் நான் போய் சமைக்க தான் ஆகணும் அப்படின்றாங்க. அக்கா அதெல்லாம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம்க்கா அப்படின்னு. டேய் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சோ நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க பார்த்தியா, எங்க எந்திரிங்க போகலாம் அப்படின்றாங்க மலர். அதான் அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல அப்படின்னு. என்னடா ஆசை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, எப்போ வந்தாலும் நீங்கள் இங்கே சாப்பிட்றதே இல்லை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அக்கா வேற லஞ்சு கூட சாப்பிடாம வந்து காலையில் சமைச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தாளா, எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் பேசாமல் ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வரேன், நம்ம சமைச்சு சாப்பிடலாம், இல்லை சமைக்க டைம் இருக்காது, நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. மறுபடியும் நம்ம மலர் இல்லை வேண்டாம் போகணும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாக்யராஜ் யோசிச்சுட்டு, மலர் என்ன இப்போ எப்படியும் நான் உன் கூட வந்ததுக்கு அவங்க திட்ட தான் போகிறாங்க, அதனால பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, உங்கள் தம்பி சொல்கிற மாதிரி அவன் ஏதோ வாங்கிட்டு
வரேன்னு சொல்கிறான். சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க, சமைக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்னு. என்ன இருந்தாலும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட உங்கள் அம்மா கையால் சாப்பிடணும்னு உனக்கு ஆசை இருக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்றாரு. அதுவும் சரிதான், ஏதாவது சிம்பிள் டிஷ்ஷாக பண்ணலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படின்ட்டு ஏதோ புலாவ் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது குட்டி பாப்பா அவங்க மாமாவுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு, மாமா நான் போயிட்டு வரேன், அந்த ஆண்டி தான் உங்களுக்கு நல்ல மேட்ச்சு, நீங்கள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்னு செல்லமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அங்கே போனால் இவர் உண்மையை சொல்ல மாட்டாருன்னு நினச்சாங்க. அதே நேரம் மலருக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு பாக்கியராஜ் அப்படின்னும். கண்டிப்பாக அவங்க எல்லாரும் திட்ட போகிறாங்க, இவர் அமைதியாக நிற்க போகிறாரு அப்படின்னு தான் மலர் யோசிச்சுட்டு உள்ளே போனாங்க. குழந்தையும் மலர் கூட இருக்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே ராகவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நம்ம மதி சொல்லியிருந்தாங்க, குழந்தைய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஸ்கூல் பஸ் அந்த வழியே வரும்போது குழந்தைய அங்கேயே இறக்கிக்கிறதா சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அதனால தான் வந்து அதை பற்றி கூட இவங்க பெருசாக யோசிக்கல. ஆனால் நீ எப்படிடா மலர் கூட சேர்ந்து வர அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் ஒன்றா வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இல்லை போய் கூட்டிகிட்டு வந்துன்னு நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பாக்கியராஜ் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தாரு. பேசணும்னு முடிவு தான் பண்ணி வச்சுருந்துருக்காரு போல இருக்கு. அதே நேரத்தில் நம்ம தங்கராஜ் வந்து நம்ம ராகவன் கிட்ட சொல்லிட்டாங்க, எங்கே போயிட்டான் பாக்கியராஜ் அப்படின்னு கேட்கும்போது தெரியல, அவன் வேலைக்கு தான் போயிருக்கான், எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வேலைக்கு போயிருக்கான்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு பொண்டாட்டியோட தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கன்னு அந்த வீடியோ கால் பண்ணப்போ அந்த வீடியோவை இவர் ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்பி விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ராகவன் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இல்லை மாப்பிள்ள, என்கிட்ட சொல்றதுக்கு நேரம் இருந்திருக்காது, ஏதாவது திடீர்னு கிளம்பணும்னு தோணி இருக்கும், அதனால கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பாக்கியராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ராகவன் பேச, அப்போ தங்கராஜ் ட்விஸ்ட் பண்ணுறாரு, இல்லை மாமா நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிளான் பண்ணி தான் 2 பேருமே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, வந்துட்டு என்கிட்ட சொல்லலான் இருப்பான் பாக்கியராஜ், ஒருவேளை அவன் சொல்லலைனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக சொல்லுவான் அப்படின்றாரு ராகவன். இல்லை மாமா, ஒருவேளை சொல்லலைனா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறேன் அப்படின்றாரு. கண்டிப்பாக அவன் அப்படி சொல்ல மாட்டான், நான் போகலன்னு தான் சொல்லுவான் மாமா அப்படின்றாங்க. அதான் மாப்பிள்ள, நீங்கள் சொன்ன மாதிரி அவன் என்கிட்ட போய் சொன்னா கண்டிப்பாக நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வரும்போது கேட்டதுக்கு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, நானுமே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அத்தையும் கார்த்தியும் என்னை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அந்த வீட்டில் வேற அவங்க அப்பா கிடையாது மலருக்கு, எல்லாமே நான் தானே முன்னாடி நின்று பண்ணணும், என்ன இருந்தாலும் அவங்கள நான் எப்படி வெறுக்க முடியும், தங்கராஜ் மாப்பிள்ளை எப்படி நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு மூத்த பையனாக இருக்காரோ அது போல தானே நானும் அந்த வீட்டுக்கு இருக்கணும், இதில் எதுவும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்ப்பா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, திடீர்னு கிளம்புனதுனால சொல்ல முடியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியராஜ் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே சொல்றாரு. ராகவன் அமைதி ஆயிடுறாரு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் விஷயத்த கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சரி இதுல தப்பிச்சுட்டாங்க, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லி அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன். அப்படி ஒன்றும் நல்ல சிறப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த பையன் வேற எதுவும் டெம்பரவரி ஜாப்ல தான் இருக்கானா, பொய் சொல்லி பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு போறாங்க, அப்படி இப்படின்னு எதேதோ சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அதோட விடாம நம்ம பாக்கியராஜுக்கு கால் பண்றாங்க. என்ன இந்த நேரத்தில் மாப்பிள்ளை கால் பண்றாரு, ஒருவேளை ரேவதி அவரோட போன்ல இருந்து கால் பண்ணுவாரான்னு அட்டன் பண்ணி பேச, என்ன பாக்கியராஜ் அப்படின்னு பயங்கரமா ஒரு மாதிரி ஏளனமா பேசுறாங்க. உங்க மச்சானுக்கு பொண்ணு பார்த்துட்டு வர்றதுக்கு நீ போகாம இருந்திருந்தா அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாவே நடந்திருக்கும், நீ போனதுனால உங்க மச்சானுக்கு கண்டிப்பாக உங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்கிட்ட வேலை செய்கிறவன், அவன் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரொம்ப திமிரா பேசுறாரு. பயங்கர கோவமா ஃபோனை வைக்கிறாங்க. மலர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்குறாங்க, என்னாச்சுங்க ஏன் டல்லாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போதான் இந்த விஷயத்தை பற்றி ஒரு மாதிரி தடுமாற்றத்தோடு சொல்றாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு, இப்பவே என்னன்னு கேட்கலாம், என் கூட கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பாக்கியராஜ் இந்த நேரத்தில் வேண்டாம், மதி அந்த மாதிரி பேச போய் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 8:30க்கு எல்லா வேலையும் அவங்க முடிச்சுட்டாங்க, டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சுட்டாங்க, லஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மலரோட அம்மா வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு மலருன்னு கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மலருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, தங்கராஜை பகிச்சுக்கிட்டு எங்களால் எதுவும் செய்ய முடியாது, அவர் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை இப்படி பண்றாருன்னு தெரியல மலரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலரு, பாக்கியராஜ் அப்புறம் நம்ம மலரோட அம்மா 3 பேருமே அங்க போய் இதுக்கான நியாயத்தை கேட்குறாங்க. அவரு ரொம்ப திமிரா பதில் சொல்றாரு தங்கராஜ்.
அவர் சொல்ற பதில் எதுவுமே ஏற்கத்தக்கதா இல்ல. அதே மாதிரி எங்க வீட்ல வேலை செய்றவனோட பொண்ண கூட உங்களால கல்யாணம் பண்ண முடியாது. அதுதான் உங்களோட தகுதி அப்படின்னு கேவலப்படுத்துறாங்க. அதனால மலர் கொஞ்சம் ஆவேசப்பட்டு சட்டைய புடிச்சு பேசுறது அப்படி இப்படின்னு போயிருது. கொஞ்ச நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறம் மலரோட ரியாக்ஷன பார்த்து கோவப்பட்டு ஈஸ்வரியும் கத்துறாங்க. நீங்க எத்தனை பொண்ண பார்த்தாலும் இப்படிதான் இந்த கல்யாணத்த நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி, என் தங்கச்சிக்கு இது நான் குடுக்குற பூஜை அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பாக்கியராஜ் யோசிச்சுட்டு ஒரே செகண்ட்ல சொல்லிடுறாரு, எத்தனை பொண்ண பார்த்தாலும் கல்யாணத்த நிறுத்துவேன்னு சொன்னீங்கல்ல, என் வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா, என் தங்கச்சி. அவனுக்கு மொற தானே, நான் அவள கட்டி வைப்பேன் என்னோட மச்சானுக்கு. உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க அப்படின்னு சவால் விடுறாரு. இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம தங்கராஜ் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவர் நம்பல. பயங்கரமா கேவலமா சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பாக்கியராஜ் சொன்ன விஷயம் நடக்குமா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.